இஸ்லாம் மாதம் பிறந்து விட்டது. அனைத்து பள்ளிவாசலிலும் நோன்பு கஞ்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான மாதமாகவும் புனித மாதமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்துல அனைத்து பள்ளிவாசலிலும் இந்த கொடுக்கக்கூடிய நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறார்கள், அந்த நோன்பு கஞ்சியுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த செய்தி தொகுப்புல நம்ம விரிவாக பார்க்கலாம். நாங்கள் நம்ம பிரியாணி மசாலுக்கு வைக்கிற மாதிரி தான் வைக்கிறது. தாலி சுட்டு தான் வைக்குவோம். நெய், தேங்காய், நெய், இப்போ நம்ம பாசிப்பருப்பு, பச்சை இஞ்சி, பூண்டு, நம்ம தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாமே நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம் செய்கிறோமோ அந்த மாதிரி தான் தாளிச்சுட்டு அந்த மெத்தடில் தான் கஞ்சி வைக்கிறது. ஒரு நாளைக்கு இன்ஷால்லா 100 கிலோலேருந்து வைக்கிறோம். ஸ்டார்டிங் இதாக பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் 9 மணிக்கு வந்துடுவோம். 9 மணிக்கு வருவோம். கஞ்சியெல்லாம் 1 மணிக்கெல்லாம் கஞ்சி எல்லாமே முடிஞ்சிடும். 4 மணிக்கு கீழே ஊற்றிடுவோம். 3 மணிக்கு 6 மணிக்கு நாங்கள் நோன்பு திறக்கிறவங்களுக்கு எல்லாம் இதாக்குவோம். பொரிச்ச கஞ்சி, சட்னி, டிஃபனு எல்லாமே இன்ஷால்லா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த ரமலான் மாதத்தில் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக இந்த கடைவீதியில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நோன்பு திறக்க வேண்டிய கஞ்சியும் அதற்குண்டான டிஃபன் கொடுத்து வருகின்றோம். எங்களுக்கு இன்னும் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது ரயில்வே ஸ்டேஷன் அருகில். இந்த 2 பள்ளிகளிலும் சேர்த்து இங்கே வாழ்கின்ற மக்களுக்காக ஜாதிபத வேறுபாடின்றி இங்கே வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிட்டத்தட்ட டெய்லி 3000 முதல் 4000 பேருக்கு நாங்கள் கஞ்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். சாதி மதத்தை கடந்து இந்த நோன்பு கஞ்சியானது அனைவருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. குறிப்பா இந்த புனித மாதமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல தங்களுடைய விரதத்தையும் அவங்க மேற்கொண்டு சமூகத்திற்கும் தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய எந்த வேறுபாடும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியும் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை இந்த அவங்களுடைய மார்க்க ரீதியாகவும் தங்களுடைய இந்த நோன்பு காலத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நோன்பு கஞ்சி மருத்துவ ரீதியாகவும் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆரோக்கியமான பொருள் என்பதையும் அவங்க அந்த வாதத்துல சொல்லக்கூடியதைய நம்ம பார்க்க முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.